Hello friends, welcome back to my channel Live with me in Japan. Title and thumbnail வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இந்த அப்டேட்டை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைரலான வீடியோ அப்படின்னு சொல்ல போனோன்னா என்னோட இந்த ஜப்பான் ஹோம் டூர் வீடியோ தான். ஸோ ஹோம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஹோம் டூர் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணி தான் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ஜப்பான்லேருந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடை வந்து எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடு சூஸ் பண்ணுறப்ப நான் வந்து நேரில் வந்து பார்த்து சூஸ் பண்ணலை. நான் அந்த டைமில் வந்து இந்தியாவில் இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் மேட்ஸோடு சேர்ந்து வீடு வந்து சர்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு 4-5 வீடு போல் பார்த்துருப்பாரு. எல்லா வீட்டோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார்.ケーブルテレビですね、まあもともとはもちろんすぐ行かないと思うんですけど、使えるかと思います。別で契約していただいて、あとはインターネットでインターネットの回線が多分あちらの壁は大丈夫です。はい。天井はこれ塗装なんですよね。そうですね。ここはフリー。This is first living room, first bedroom, small one, and opposite you have this one, bathroom, and this is washing machine area. பட் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து என்னால் அவ்வளோ கிளியராக டிசைட் பண்ண முடியல. எனக்கு எதுவுமே வந்து புரியலன்னு தான் சொல்லணும் அந்த டைமில். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வீடை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவர் பார்த்த அந்த 4-5 வீடில் வந்து அவருக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடை வந்து அவர் வந்து சூஸ் பண்ணார், எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பி. அண்ட் அதே மாதிரி நானும் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தக்கப்புறம் இந்த வீடு பார்த்து எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இங்கே வர வரைக்கும் எனக்கு வந்து ஜப்பானில் வீடுகள்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் இங்கே வந்தக்கப்புறம் நிறைய வீடுகள்லாம் வந்து பார்த்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து இங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதெல்லாம் தெரிய வரும்போது எனக்கு இந்த வீடு இன்னுமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த வீடு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் எல்லா ரூம்லேயும் ஜன்னல் இருக்கும், சன்லைட் வரும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இந்தியாவில் ஒரு வீடு இருக்கிறதுக்கும் இங்கே ஜப்பானில் வந்து ஒரு வீடு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்பேஸ் எடுத்து ரொம்ப அழகாக வீடு வந்து கட்டுவாங்க. பட் இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி ஸ்பேஸ்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி எப்படி கட்டலாம், எப்படி வந்து அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எல்லா வீடும் வந்து கட்டியிருப்பாங்க. பட் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற
மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஜப்பானில் எல்லா வீடுகளும் இதே மாதிரி தான் இருக்குமா, ரொம்ப ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு வில்லா இல்லைனா வந்து தனியாக நீங்கள் வீடு எடுத்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு வந்து பட்ஜெட்குள்ளார வீடுகள்லாம் கிடைக்கும். பட் டோக்கியோவில் இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பனிங் சிட்டி, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி. ஸோ இந்த சிட்டியில் இருந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸாக வீடு கிடைக்கிறது, அதுவும் வந்து ரெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் பட்ஜெட்குள்ளார. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னா பட்ஜெட்டும் அதே போல் வந்து அதிகமாகும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ அது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்த டைமில் வந்து கிருஷி 1.5 வயசில் இருந்தானா, ஸோ அதனால் அவன் அப்போ தான் நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, இந்த வேலைலாம் வந்து அப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். ஸோ எனக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வரவும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அடுத்தடுத்த ஃப்ளோர் போக போக நம்ம மேலே நடக்கிறது எல்லாமே ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் வந்து கீழ் வீட்டை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்கெலாம் வந்து பயந்துகிட்டே இருந்தோம். பட் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு செட் ஆனனால எங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த வீட்டோட லொக்கேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பழகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எய்த்தாப்பில் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த சைடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு கிளினிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சைடு வாக் பண்ணி போனோம் அப்படின்னா ரிவர் சைடும் வந்துடும். எல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த லொக்கேஷனும் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பரிச்சயமான ஒரு இடமா மாறிடுச்சு. இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த வீடை பற்றி தான் நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்ல போகிறேன். எஸ், நாங்கள் வந்து வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய டெசிஷன் தான். என்ன ஒரு பர்டிகுலர் ரீசனும் வந்து இல்லை. ஆஃபீஸில் வந்து கான்ட்ராக்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அவங்க வந்து சாய்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுனா ஸ்டே பண்ணலாம், பட் இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்துட்டு சரி ஓகே, ஒய் டோன்ட் வி டேக் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சரி மாற்றலாம் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்து வந்திருக்கோம். பட் எப்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு 5 இயர்ஸாக இது வந்து ரெண்டல் வீடு தான், பட் இருந்தாலுமே என்னோடய வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து இங்கே இருந்துட்டேன். ஸோ இதுலேருந்து மாறணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தாலே எனக்கு வந்து நிறைய திங்கிங் வந்து போகுது. என் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. மேபி ரெண்டல் வீட்டில் இருக்கிற நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் வந்து நான் இப்போ வந்து இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து நாங்கள் சூஸ் பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பட் இனிமேல் நான் வந்து வீடு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கம்பேரிசன் லெவல் வந்து இருக்கும். அந்த கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த இந்த வீடோடு தான் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கே வந்து ப்ராக்டிக்கலாக தெரியுது இந்த வீடு அளவுக்கு இன்னொரு வீடெல்லாம் வந்து கிடைக்கிறதுலாம் ரொம்பவே வந்து கஷ்டம். பட் ஆனால் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கம்பேரிசனில் தான் வந்து போகுது ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஒரு பால்கனி ஏரியா அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு அண்ட் ரூம்ஸ்லலாம் வந்து தனித்தனியாக விண்டோஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் செட் ஆகுமா அப்படிலாம் தோணுது. நீங்கள் ஹோம் டூர் வீடியோலே கூட பார்த்து வந்துருப்பீங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் வந்து அப்படியே பார்த்து நான் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடு எனக்கு. அண்ட் இந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் இந்த வீட்டில். ஸோ இப்போ இந்த வீடை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி இங்கேருந்து சேஞ்ச் பண்ணி புது வீட்டு போய் செட் ஆகிற வரைக்குமே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர தாட்ஸு, ரொம்ப அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சம்டைம்ஸ் தோணுது. சம்டைம்ஸ் சரி ஓகே, இந்த வீட்லேயும் வந்து நான் நிறைய அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்லலை. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் இந்த வீட்டோட டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஜப்பானுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்படி சர்ச் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி வீடு இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கே, காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தோணுது, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து இருக்கலாம். பட் இங்கே வந்து இதுதான்
நீங்கள் வந்து இந்தியா மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இங்கே ஜப்பானில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட முடியாது. ஸோ இங்கே ஜப்பானுக்கு புதுசாக வர நிறைய பேருக்கு என்னடா அது இவ்வளோதான் வீடா, ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே, ரொம்ப காம்பேக்டாக இருக்கே, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து வரலாம். எனக்கு வந்து இந்த வீடு வரும்போதே அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் ரியாலிட்டி வந்து அதுதான். இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே இவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ அதுக்கும் பார்த்து எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வந்துட்டு வீடெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்மளால் வந்து அப்படியே டேரெக்டாக இந்தியா வீடு இந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, ஜப்பானில் இந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரிலாம் நம்மளால் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ இந்த வீடோட ஸ்பேஸே நான் வந்து சொன்னேன்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 65 ஸ்கொயர் மீட்டரில் தான் வந்து இந்த வீடே வந்து இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன ஸ்பேஸாக உங்களுக்கு வந்து படலாம். பட் இங்கே ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கன்சிடரபிளான ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா இப்போ நான் புது வீடெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்தியா வீடோடு நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் இந்த வீடோடு எனக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் வந்து அந்த வீட்டுக்கு வரும். ஸோ இந்த வீடு இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த வீட்டில் இந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி வந்து லொக்கேஷனும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கிட்ட கிட்ட எனக்கு இங்கே இருக்கிறனால அதையுமே வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். அது சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்ப்பேன். அண்ட் இந்த 5 இயர்ஸில் விலைவாசியும் நல்லா ஏறி இருக்குது. இதே பட்ஜெட்டில் இதே வீடு இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்போ இந்த டைமில் நாங்கள் மாறுறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பட்ஜெட் அதே மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. பட் விலைவாசி உயர்வுனால இதே மாதிரி வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் அதே மாதிரி ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமாயிருச்சு. பட் இப்போ வந்து இதே ஏரியாவில் பார்க்கலாமா இல்லைனா வந்து புது ஏரியா மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸும் இருக்குது. புது ஏரியா போனோன்னா அகெயின் அங்கே போயிட்டு எங்களுக்கு பழகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே தான் கடை, பார்க் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ ஏரியா சேஞ்ச் பண்ணுறப்ப அதுவும் வந்து எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்கும். எங்களுக்கு வீடு மட்டும் புதுசாக இருக்காது. ஸோ அதனால் இதே ஏரியாவில் பார்க்குறதா இல்லைனா வந்துட்டு ஏரியாவும் மாற்றிடலாமா, என்ன பண்ணுறது எதுவும் தெரில, ஒரு ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. அண்ட் இந்த ஏரியாலே நிறைய பேர் பழக்கமாயிட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே செட் ஆகிட்டாங்க. இனி ஏரியா மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவேன். அங்கே போயிட்டு கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணது இல்லை, எல்லா சைட்லேயுமே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பர்சனலாக என்னோட கன்ஸ்டன்ட்டு. இது போக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா வீடு அவைலபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கெங்கே வீடு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். அண்ட் அந்த வீடு வந்து எங்களுக்கு பிடிக்கணும். அண்ட் அந்த வீடோட ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பீப்புளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தாட்டில் இல்லை, அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து யோசிச்சுட்ருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இங்கே பழக்கப்பட்ட இதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போகிறது, வேறு ஏரியா போனால் எல்லாமே புதுசாக இருக்குமே, அந்த மாதிரி தான் வந்து என்னோடய தாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கோ அதே சமயம் வந்து பயத்தையும் கொடுக்குது. ஏன்னா ஒரு வீடு வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட கம்ஃபர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 24/7 இருக்க போகிற ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம மனசுக்கும் வந்து பிடிச்ச மாதிரி அமையணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என் தாட் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து மொழி தெரியாத ஒரு ஃபாரின் கண்ட்ரி வேறு. ஸோ இங்கே வந்து ஒரு வீடு மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ எங்களோட வீடு சர்ச்சிங், அதுக்கப்புறம் இங்கே வீடெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்பேஸை வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து எங்களோட இந்த வீடு சர்ச்சிங், அப்புறம் வீடு மாற்றுறது, இந்த மாதிரி வீடு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடு வந்து சர்ச் பண்ணணும், வீடு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணணும், அப்புறம் அங்கே போய்ட்டு செட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்துக்கணும். ஒரு விஷயம், கிருஷிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஸ்கூல் அனுப்புகிற அந்த வேலை வந்து இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பட் இருந்தாலும் வீடு செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும். இந்த வீடு சேஞ்ச் பண்ணுறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் உங்களுக்கு வந்து கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீட்டிலேருந்து நிறைய vlogs வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க.
ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.